கொலப்பாக்கம் அரசு பள்ளி மாணவிகள் சண்டையிட்டுக் கொண்ட விவகாரத்தில் பள்ளி சீருடையில் மாணவிகளை காவல் நிலையத்தில் அழைத்து விசாரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கொலப்பாக்கம் அரசு பள்ளி மாணவிகள் இருவர் சண்டையிட்டுக் கொண்ட விவகாரத்தில் ஒரு மாணவியின் பெற்றோர் மற்றொரு மாணவி மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாணவிகள் அனைவரும் பள்ளி சீருடையில் காவல் நிலையத்திற்கு சென்றதாகவும் காவலர்கள் விசாரித்ததாகவும் கூறப்படுகிறது. பேருந்தில் சென்ற மாணவர்களை தாக்கிய வழக்கில் அங்கு கையெழுத்திட சென்ற பாஜக பிரமுகரான ரஞ்சனா நாச்சியார் மாணவிகள் சீருடையுடன் காவல் நிலையம் வந்தது குறித்து பெற்றோரிடம் கேட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஞ்சனா நாச்சியார் மாணவிகள் சண்டையிட்ட சிறிய விவகாரத்தை காவல் நிலையம் வரை கொண்டு சென்றது தவறு என்றும் தலைமை ஆசிரியர் மீதும் மாணவிகளை மிரட்டல் தோணியில் விசாரித்த காவலர்கள் மீதும் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் ரஞ்சனா நாச்சியார் தெரிவித்துள்ளார். இல்ல என்னதான் பிரச்சனை இல்ல இது ஒண்ணு இது ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு கூட சண்டை அவ்வளவுதான். இது இவங்களுக்கு அதுக்கு எதுவும் இல்ல. நான் பேசுறேன், நான் இப்ப பேச முடியாது. இல்ல இல்ல மேடம், இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஒரு அம்மான்ற ஸ்தானத்துல உங்க கையில பேசுறேன். அம்மான்ற ஸ்தானத்துல நான் அடிச்சேன் ஏத்துட்டாங்க போலீஸ். இப்ப அதே தானே மேடம், நான் ஒரு நான் கூட உங்க அம்மா கேக்குறேன்க்கா, உங்க பிள்ளை என் பிள்ளை தான், புரியுதா? என்ன சண்டை இதுன்னு எனக்கு டீப்பா தெரியல. பட் சண்டை இதை ஏன் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கணும்? ஸ்டேஷன்ல அதுவும் யூனிஃபார்மோட ஸ்கூல் பிள்ளைங்களை வந்துட்டு இங்க வச்சு விசாரிச்சது எனக்கு தவறாப்பட்டது. விசாரிக்காம இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஹெட்மாஸ்டர் வந்து போலீஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. போலீஸ் நீங்க ஸ்டேஷனுக்கு வரலைன்னா எஃப்ஐஆர் போட்டுருவோம்னு மிரட்டி உங்களை வந்து வர சொல்லியிருக்காங்க. எங்களை உள்ள வச்சு ஒரு நாள் ஃபுல்லா உங்களை எல்லாம் வச்சு லாடம் கட்டணும், உங்களை பிடிச்சி ஹோம்ல போடணும், அப்பதான் திருந்துவீங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசி அந்த பிள்ளைங்களை ரேக் பண்ணி அவங்க வந்து அழுதுகிட்டே வரும்போது தான் நான் பார்த்தேன். அந்த விசாரிச்ச போலீஸ் அந்த பிள்ளைங்க கிட்ட தவறுதலா பேசின போலீஸ் அதிகாரிங்க மேலேயும் தலைமை ஆசிரியர் இதை அவங்க பார்வையில எடுத்து அவங்க இதுக்கான நடவடிக்கை எடுக்காம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பிள்ளைங்க பிரச்சனையை அனுப்புனது, அதுவும் பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புனதுக்காக அவங்க மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கமிஷனர் ஆபீஸ்ல கொடுக்கறதுக்காக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.